ராமேஸ்வரம் வந்து போயிருந்தேன் கோவிலுக்கு. அங்கே வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கேன். இதோட தன்மைகள் எப்படி, இதை நம்ம வந்து எப்படி வழிபடணும் முறையா அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து வாங்கிட்டு வந்த உடனே வந்து நம்ம பூஜை அறையில் தான் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம அந்த கோமதி சக்கரத்துக்கு உயிர் கொடுத்து பூஜை பண்ணணும் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அது எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இதால் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். வாங்கிட்டு வந்த சக்கரத்தை வந்து நம்ம வெறுமனே தரையில் கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பூஜை அறையில் எப்பொழுதுமே அக்ஷதை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்த அந்த அரிசியில் அதை அப்படியே அழகாக ரவுண்டாக வந்து வச்சு விட்டுட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த கப்பில் வச்சுருவோம். எப்போவுமே வந்து மஞ்சள் கலந்த அக்ஷதையில் வந்து வைக்கிறது நல்லது, விசேஷம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் இதில் தான் வச்சுருக்கேன். இந்த சங்குக்கு நம்ம